வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இங்கே ஆயுதங்களால் நடக்கும் போரை விட சொற்களாலும் துரோகங்களாலும் நடக்கும் போர்தான் அதிகம். உங்களை யாராவது ஒருமுறை காயப்படுத்தியிருக்கலாம், உங்கள் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம், அல்லது பலரின் முன்னிலையில் உங்களை இழிவுபடுத்தி வேடிக்கை பார்த்திருக்கலாம். அந்தத் தருணத்தில் உங்கள் இரத்தம் கொதித்திருக்கும். அவர்களை திருப்பித் தாக்க வேண்டும், அதே மொழியில் பதில் சொல்ல வேண்டும் என்று உங்கள் உள்ளுணர்வு துடித்திருக்கும். ஆனால் அங்கேயே நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக நின்றுவிடுகிறீர்கள். சாணக்கியர் என்கிற மகா ஞானி ஒரு சாதாரண பாலகனை இந்தியாவின் சக்கரவர்த்தியாக்கியவர். அவர் சொல்லும் பழிவாங்கும் தந்திரம் உலகிலேயே மிகக் கொடியது. அது என்ன தெரியுமா? எதிரியை வீழ்த்த கத்தியைத் தூக்காதே, உன் மௌனத்தைத் தூக்கு. அது அவனைக் கொல்லாது, ஆனால் ஒவ்வொரு நொடியும் அவனைச் சாகடிக்கும். இந்தத் தொகுப்பில் உங்களை காயப்படுத்தியவர்களை மௌனத்தால் கதறவிடும் 10 அதிரடித் தந்திரங்களை நாம் பார்க்கப் போகிறோம். இதில் ஒரு எதிர்பாராத திருப்பம் இருக்கிறது. பொதுவாக பழிவாங்குவது என்பது அடுத்தவரை அழிப்பது என்று நினைப்போம். ஆனால் சாணக்கியரின் தந்திரம் உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். இந்த பதிவின் இறுதியில் உங்கள் எதிரிகளே உங்களைக் கண்டு அஞ்சப் போகும் அந்த ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இறுதி வரை கவனமாக இருங்கள். முதலாவது தந்திரம், எதிர்வினையாற்றாமல் இருத்தல் எனும் பேராயுதம். யாராவது உங்களை அவமானப்படுத்தும்போது நீங்கள் உடனடியாக கோபப்பட்டால் நீங்கள் அவர்களிடம் தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஏன் தெரியுமா? அவர்கள் உங்களை கோபப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த வார்த்தைகளை எறிகிறார்கள். உங்கள் நிம்மதியை குலைப்பதுதான் அவர்கள் நோக்கம். நீங்கள் கத்தும்போது அவர்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. ஆஹா, நான் நினைத்ததைச் செய்துவிட்டேன், இவன் நிம்மதியை அழித்துவிட்டேன் என்று அவர்கள் மார்த்தட்டிக் கொள்வார்கள். அங்கேதான் நீங்கள் சாணக்கியரின் தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். ஒருவன் உங்களை எவ்வளவுதான் இழிவாகப் பேசினாலும் ஒரு பாறையைப் போல அமைதியாக இருங்கள். உங்கள் முகத்தில் எந்தச் சலனமும் இருக்கக்கூடாது. ஒரு சிறு புன்னகையை மட்டும் வீசிவிட்டு அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து செல்லுங்கள். இந்த மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய அடியைத் தரும். நான் இவ்வளவு பேசியும் இவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லையே, இவன் என்னை ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லையா என்கிற கேள்வி அவர்களை தூங்கவிடாது. உங்கள் அமைதி அவர்களுக்கு ஒரு மர்மமாக மாறும். மர்மமான எதிரியை விட கொடுமையானவன் யாரும் இல்லை. இரண்டாவது தந்திரம், உங்கள் வெற்றியை ஒரு இரகசிய ஆயுதமாக மாற்றுங்கள். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உத்தி வகுப்பாளர். அவர் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் அடுத்த திட்டம் என்ன என்பதை உங்கள் நிழலுக்கு கூடத் தெரியக்கூடாது. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா, அழுது கொண்டிருக்கிறீர்களா என்று நோட்டமிடுவார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன படிக்கிறீர்கள், எங்கே முதலீடு செய்கிறீர்கள் என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். குறிப்பாக அந்த எதிரிக்கு தெரியவே கூடாது. நீங்கள் அமைதியாக உழைத்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றிச் செய்தி ஒரு வெடிச்சத்தமாக அவர்கள் காதில் விழ வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய பதவியில் அமரும்போதோ அல்லது ஒரு பெரிய சாதனையை செய்யும்போதோ அந்தச் செய்தி அவர்களை நிலைகுலைய வைக்கும். உங்கள் மௌனம் அவர்களை குழப்பத்தில் வைத்திருக்கும். ஆனால் உங்கள் வெற்றி அவர்களை உள்ளுக்குள் எரிய வைக்கும். மூன்றாவது தந்திரம், விளக்கங்கள் கொடுப்பதை கைவிடுங்கள். நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். யாராவது நம்மைப் பற்றி தவறாக பேசினால் உடனே ஓடிப்போய் நான் அப்படிச் செய்யவில்லை, நான் நல்லவன் என்று விளக்கம் கொடுப்போம். சாணக்கியர் கூறுகிறார், சூரியன்தான் வெளிச்சம் தருகிறேன் என்று யாரிடமும் சான்றிதழ் கேட்பதில்லை. நீங்கள் விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் பலவீனமானவர் என்பதையும் அவர்கள் சொல்வதைக் கேட்டு நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்பதையும் காட்டுகிறீர்கள். உங்களைப் பற்றி தவறாகப் பேசுபவர்களிடம் மௌனம் காப்பதுதான் ஆகச் சிறந்த பதில். உங்கள் செயல்கள் பேசட்டும். காலம் ஒரு நாள் உண்மையை உரக்கச் சொல்லும். அன்று அவர்கள் தங்களின் அறியாமையை நினைத்து வெட்கப்படுவார்கள். உங்கள் மௌனமே அவர்களை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தும். நான்காவது தந்திரம்,
உணர்ச்சிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துங்கள். உங்களை ஒருவன் காயப்படுத்தும்போது உங்கள் கண்கள் கலங்கினால் அவனுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விடுகிறது. உங்கள் வலியே அவனுக்கு ஊட்டம் அளிக்கிறது. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாகச் சொல்கிறார், உன் பலவீனத்தை உன் எதிரிக்குக் காட்டாதே. உங்கள் முகம் ஒரு மூடிய புத்தகம் போல இருக்கட்டும். வலித்தாலும் சிரிக்கக் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளை மிகத் தெளிவாக வேலை செய்யும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தத் தொடங்கிவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கும். இவன் எதற்கும் அசையமாட்டான் என்கிற பிம்பம் அவர்களை பயப்பட வைக்கும். 5வது தந்திரம், தகுதியற்றவர்களை உதாசீனப்படுத்துதல். எல்லோருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும் செயல். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெறும் தூசிகளைப் போன்றவர்கள். அவர்களுக்கு பதில் அளிப்பது உங்கள் கௌரவத்தை குறைக்கும். சாணக்கியர் சொல்லும் ஒரு கதை உண்டு. ஒரு சிங்கம் நாயுடன் சண்டையிட்டால் சிங்கம் வென்றாலும் தோற்றாலும் அது சிங்கத்திற்கு அவமானம்தான். அதேபோல் கீழ்த்தரமான மனிதர்கள் உங்களை தாக்கும்போது அமைதியாக இருங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும். நீ என் பதிலுக்கு கூட தகுதியற்றவன். இந்த உதாசீனம் இருக்கிறதே, இது ஒரு மனிதனை மெல்ல மெல்லக் கொல்லும் நஞ்சை போன்றது. 6வது தந்திரம், உங்கள் எல்லையை அமைதியால் பாதுகாத்தல். மௌனம் என்பது கோழைத்தனம் அல்ல, அது ஒரு தாக்குதலுக்கான தயாரிப்பு. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க முடியும். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், யாரை தொடர்பு கொள்கிறார்கள், எங்கே தவறு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும். சரியான நேரம் வரும் வரை காத்திருங்கள். சாணக்கியர் ஒரு பாம்பை உதாரணம் காட்டுவார். பாம்பு சீராவிட்டாலும் அது சீறுவது போன்ற பாவனையைச் செய்ய வேண்டும். உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு மிரட்டலாக இருக்கட்டும். இவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் ஏதோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறான் என்கிற பயமே அவர்களை சிதைத்துவிடும். 7வது தந்திரம், சுய முன்னேற்றத்தில் வெறித்தனமாக இருங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை பழிவாங்க ஒரே வழி, அவர்களை விட 100 மடங்கு உயரத்தில் நீங்கள் அமர்வதுதான். பழிவாங்கும் எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஒரு நெருப்பைப் போல எரியட்டும். ஆனால் அந்த நெருப்பை அவர்களை எரிக்கப் பயன்படுத்தாதீர்கள். உங்களை செதுக்கப் பயன்படுத்துங்கள். நீங்கள் நன்றாக உடுத்தி ஆரோக்கியமாக இருந்து கை நிறையச் சம்பாதித்து மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் எதிரிக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை. உங்களை பிடிக்காதவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் வெந்து போவார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை முறை அவர்களுக்கு பெரும் அடியாக இருக்கும். 8வது தந்திரம், சமூக வலைதள மௌனம். இன்றைய காலத்தில் பலர் தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸ் ஆக வைக்கிறார்கள். இது ஒரு முட்டாள்தனமான செயல். நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் எதிரிக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். இனிமேல் எதையும் பதிவிடாதீர்கள். குறிப்பாக சோகமான பாடல்கள், தத்துவங்கள் எதையும் பகிராதீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றே தெரியாமல் அவர்கள் திண்டாட வேண்டும். நீங்கள் திடீரென்று ஒரு பெரிய செய்தியுடன் வரும்போதுதான் அவர்கள் உங்களைப் பற்றி தெரிய வேண்டும். அதுவரை நீங்கள் ஒரு மர்ம மனிதராகவே இருங்கள். 9வது தந்திரம், மறக்காத மன்னிப்பு. மன்னிப்பது என்பது உங்கள் மனதிற்குத் தரும் நிம்மதி. ஆனால் மறப்பது என்பது நீங்கள் செய்யும் தவறு. சாணக்கியர் சொல்கிறார், எதிரியை மன்னித்துவிடு, ஆனால் அவன் செய்த துரோகத்தை ஒருபோதும் மறக்காதே. அவர்கள் உங்கள் முன்னால் வரும்போது ஒரு அந்நியரைப் போல நடத்துங்கள். அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். அதே சமயம் பழைய நெருக்கத்தையும் காட்டாதீர்கள். நீங்கள் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கும்போது அவர்கள் தங்களின் இருப்பையே சந்தேகப்படுவார்கள். இந்த தனிமை அவர்களை கதறவிடும். 10வது தந்திரம், காலத்தின் கையில் ஒப்படையுங்கள். சாணக்கியர் காலத்தின் வலிமையை நம்பியவர். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பார். நீங்கள் மௌனமாக உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தால் இயற்கை அவர்களுக்குரிய தண்டனையை சரியான நேரத்தில் வழங்கும்.
அப்போது நீங்கள் வேடிக்கை பார்க்க கூட அங்கே இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அவ்வளவு உயரத்திற்குச் சென்றிருப்பீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் ஒரு நாள் உங்கள் உதவியை தேடி வரும் நிலை ஏற்படும். அப்போது கூட நீங்கள் கோபப்படத் தேவையில்லை. ஒரு சிறிய புன்னகையோடு அவர்களை கடந்து செல்லுங்கள். அதுதான் மௌனத்தின் உச்சகட்ட வெற்றி. அந்த எதிர்பாராத திருப்பம். உங்களை செதுக்கும் எதிரிகள். வீடியோவின் தொடக்கத்தில் நான் ஒரு ரகசியம் சொன்னேன் அல்லவா? இதோ அது. உங்களை காயப்படுத்தியவர்கள் உண்மையில் உங்கள் எதிரிகள் அல்ல. அவர்கள் உங்கள் ஆசான்கள். அவர்கள் உங்களை அவமானப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்குள் இருக்கும் அந்த அசுரத்தனமான உழைப்பு பிறந்திருக்காது. நீங்கள் இன்று இந்த நிலைக்கு வரக் காரணமே அந்த காயங்கள்தான். எனவே அவர்களைப் பார்த்து பரிதாபப்படுங்கள். அவர்கள் தங்களின் கீழ்த்தரமான குணத்தால் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றிவிட்டார்கள். உங்கள் மௌனம் அவர்களை தண்டிக்க மட்டுமல்ல, உங்கள் ஆற்றலை சேமிக்கவும் உதவுகிறது. சாணக்கியரின் இந்த தந்திரங்களை கடைப்பிடியுங்கள். இனி உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது. உங்கள் மௌனம் ஒரு பேராயுதமாக மாறி உங்கள் எதிரிகளை நிலைகுலையச் செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அமைதியாக இருங்கள். ஆழமாக உழையுங்கள். சிகரத்தைத் தொடுங்கள். இந்த வாழ்வியல் தந்திரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தரும் மௌனமான பதில் என்ன என்பதை மனதிற்குள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி ஒரு நாள் உலகையே பேச வைக்கும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.